வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கல்லூரி மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் 1000 ரூபாய் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கொச்சி கொண்டு வரப்பட்ட குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. டாக்டர் சுப்பையா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட அனைவரையும் விடுதலை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. விருதுநகர் மக்களவை தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வாய்ப்பு இல்லை. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தகவல். அதிமுகவை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே முக்கியம். ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை. கல்லூரி மாணவர்களுக்கு ஆகஸ்ட் முதல் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெறும் ஐம்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். இவ்விழாவில் 22,931 வகுப்பறைகளை தொடங்கி வைத்தார். அப்போது பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். மேலும் பேசிய அவர், காலை உணவு திட்டத்தால் 16 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவதாக தெரிவித்தார். புதுமை பெண் திட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளதாகவும், புதுமை பெண் திட்டம் போல வரும் ஆகஸ்ட் முதல் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் உறுதியளித்தார். அதேபோல் கல்லூரி மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவித்த முதலமைச்சர், பள்ளி கல்வித்துறை உலக தரத்தில் கொண்டு செல்ல அமைச்சர் அன்பில் மகேஷ் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல் கொச்சி விமான நிலையம் கொண்டு வரப்பட்டு பின்னர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குவைத் நாட்டின் தெற்கு அகமதி அருகே மங்கா பகுதியில் உள்ள 7 அடுக்கு மாடி குடியிருப்பில் ஏராளமான தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் 13ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் அக்கட்டிடத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்து உள்ளது. இந்த தீ மலமளவென பரவி கட்டிடம் முழுவதும் பரவியது. இந்த தீ விபத்தில் தற்போது வரை 43 இந்தியர்கள் உட்பட 50 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் பலர் மாயமாகி உள்ளதாகவும், பலியானவர்களில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சேர்ந்த பலர் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது. இந்த தீ விபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனை அடுத்து உயிரிழந்தவர்களின் உடலை இந்தியாவிற்கு கொண்டு வர மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் உடல் கேரள மாநிலம் கொச்சின் கொண்டு வரப்படும் நிலையில் விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்களை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்க வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொச்சின் சென்றடைந்தார். இதனைத் தொடர்ந்து குவைத்தில் இருந்து உயிரிழந்த இந்தியர்களின் உடல் விமான நிலையம் வந்தடைந்துள்ளது. இதன் பின்னர் அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு தனித்தனி வாகனங்களில் எடுத்து செல்லப்படுகிறது. டாக்டர் சுப்பையா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நில பிரச்சினை தொடர்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பிரபல நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் அரசு பள்ளி ஆசிரியர் பொன்னுசாமி, அவரின் மகன்களான வழக்கறிஞர் பாசில், இன்ஜினியரான போரிஸ் உள்ளிட்ட 7 பேருக்கு மரண தண்டனையும், பொன்னுசாமியின் மனைவி மேரி புஷ்பம் மற்றும் கூலிப்படையை சேர்ந்த கபடி வீரர் ஏசுராஜன் ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. இந்த நிலையில் இவ்வழக்கில் விதிக்கப்பட்ட மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தண்டனை விதிக்கப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவை கைப்பற்றிக் கொள்வதிலும் காப்பாற்றுவதே முக்கியம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுகவாக களமிறங்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
விக்கிரவாண்டி தேர்தல் குறித்து ஓபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுற்று கிடக்கும் இதே நிலையோடு கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் ஈட்டிய வெற்றியை மீண்டும் நிலைநாட்டி அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து வர போகிறோமா என்கிற ஏக்கம் நிறைந்த எதிர்பார்ப்பு தொண்டர்களிடம் ததும்பி இருப்பதாக தெரிவித்துள்ளார். எனவே கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை கைப்பற்றிக் கொள்வதிலும் கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்கிற பெருந்தன்மையிலான முடிவினை அனைவரும் கூடி எடுக்க வேண்டும் எனவும் ஓபிஎஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, அதை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது. சமீபத்திய நீட் தேர்வு முறைகேட்டில் இருந்து தப்பிக்க ஒன்றிய அரசு முயற்சி செய்வது அவர்களின் திறமையின்மையின் மற்றொரு ஒப்புதலாகும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கருணை மதிப்பெண்களை ரத்து செய்ய உச்சநீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டதன் மூலம் சமீபத்திய நீட் தேர்வு முறைகேட்டில் இருந்து தப்பிக்க ஒன்றிய அரசு முயற்சி செய்வது அவர்களின் திறமையின்மையின் மற்றொரு ஒப்புதலாகும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலங்களின் உரிமையை பறித்த பிறகு முறைகேடுகளின் மையமாக விளங்கும் பிரச்சினைகள் மற்றும் ஒழுங்கற்ற முறையில் தேர்வுகளை நடத்துதல் போன்ற முக்கிய பிரச்சினைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்ப அனுமதிக்க கூடாது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் திறமையின்மையையும் லட்சக்கணக்கான மாணவர்களின் வேதனையை பற்றிய அவர்களின் அக்கறையின்மையையும் கண்டிக்கும் அதே வேளையில் மருத்துவ படிப்புகளுக்கான தேர்வு முறையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகளின் பங்கை மீட்டெடுப்பதுதான் இந்த பிரச்சினைக்கு ஒரே தீர்வு என்பதை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டிற்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 9% உயர்த்தி வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2016ஆம் ஆண்டிற்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 9% உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டிற்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மாநில அரசு ஊழியருக்கான அகவிலைப்படியை கடந்த ஜனவரி முதல் 9% உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில அரசு ஊழியருக்கான அகவிலைப்படி வீதம் அடிப்படை ஊதியம் அகவிலை ஊதியத்தில் 239% உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதங்களுக்கு அகவிலைப்படி நிலுவைத் தொகை நடைமுறையில் உள்ள பணமில்லா பரிவர்த்தனை முறையான மின்னணு தீர்வு சேவை மூலம் வழங்கப்படும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. குவைத் நாட்டில் நடைபெற்ற தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் உடல்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். குவைத் நாட்டின் மங்காப் என்ற இடத்தில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், உயிரிழந்தவர்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார்.
மேலும் இந்த தீ விபத்தில் காயமடைந்து குவைத் நாட்டிலேயே சிகிச்சை பெற்று வரும் தமிழர்கள் தொடர்பான விவரங்களை திரட்டுமாறு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறைக்கு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அதன் பேரில் உரிய நடவடிக்கைகளை அத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைந்து குணமடைய தேவையான உதவிகளை குவைத் நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்துடன் இணைந்து அயலக தமிழர் நலத்துறை துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மக்களவை தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வாய்ப்பு இல்லை என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மக்களவை தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை கோரி தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் மனு அளித்திருந்த நிலையில் விளக்கம் அளித்துள்ளார். விரிவான தேர்தல் முடிவுகள் குடியரசுத் தலைவரிடம் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் தேர்தல் தொடர்பான ஆவணங்களை மீண்டும் எடுக்க முடியாது எனவும் தேர்தல் ஆணையம் விரும்பினாலும் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு உத்தரவிட முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் மறுவாக்கு எண்ணிக்கை வேண்டும் என தோல்வியடைந்த வேட்பாளர் விரும்பினால் நீதிமன்றம் மூலம் மட்டுமே தீர்வு தேடிக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பதியப்பட்ட வழக்கில் முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் BS எடியூரப்பாவிற்கு ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் பிடிவாரண்ட் பிறப்பித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி பெங்களூரு சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட 17 வயது சிறுமியின் தாய் அளித்த புகாரில் சதாசிவ நகர் காவல்துறையினர் எடியூரப்பா மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் தொடர்ந்து 2 முறை CID காவல்துறையினர் சம்மன் அனுப்பியும் எடியூரப்பா விசாரணைக்கு ஆஜராக என தெரிவிக்கப்பட்டுள்ளது. CID விசாரணைக்கு நேரில் ஆஜராக எடியூரப்பா அவகாசம் கோரியிருந்தார். இந்நிலையில் எடியூரப்பாவிற்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்க உத்தரவிட கோரி பெங்களூருவில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் CID காவல்துறையினர் மனு தாக்கல் செய்தனர். இதனை அடுத்து மனுக்களை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் எடியூரப்பாவிற்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் ஆலோசித்த பின் பாமகவின் முடிவை அறிவிப்போம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணியில் உள்ள பாமக போட்டியிடுவது குறித்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் ஆலோசித்த பின் பாமகவின் முடிவை அறிவிப்போம் என்று தெரிவித்தார். பாமக போட்டியிட திட்டமிட்டுள்ள நிலையில் இத்தொகுதியில் முன்னாள் MLA-வான பாஜக மாநில துணைத் தலைவர் AG சம்பத் பாஜக சார்பில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் சலசலப்பு உருவாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு 33 நபர்கள் இன்று அரசு மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தனர். ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றுகளை வழங்கினார். வேலூர் மாவட்டம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு 33 நபர்கள் இரத்த தானம் செய்தனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மருத்துவமனை முழுமையும் ஆய்வு செய்த பின்னர் இரத்த தானம் அளித்தவர்களுக்கு சான்றுகளை வழங்கினார். தென்காசியில் நல்ல நிலையில் செயல்படும் தண்ணீர் தொட்டியை இடிப்பதை கைவிட வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்தில் தென்காசி 33வது வார்டுகளை கொண்ட நகராட்சி பகுதியாகும். இங்கு அடிப்படை வசதிகள் முறையாக செய்து தரப்படவில்லை என அடிக்கடி புகார்கள் எழுந்து வரும் நிலையில் தென்காசி வடக்கு மாசி வீதியில் பொதுமக்களும் வியாபாரிகளும் பயன்படுத்தி வரும் தண்ணீர் தொட்டியை இடிப்பதற்கு நகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. நல்ல நிலையில் இயங்கும் குடிநீர் தொட்டியை இடிப்பதை கைவிட கோரியும் தெரு நாய்களை கட்டுப்படுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலையம் அருகே நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேவையான இடங்களில் கழிப்பறை, குடிநீர், வாறுகால், தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தாராபுரம் அருகே கவுண்டச்சி புதூர் ஊராட்சி பகுதியில்
குப்பை மேல் ஏறி குயவன் குட்டையில் குப்பை கொட்ட வேண்டாம் என பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள கவுண்டச்சி புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சுப்பிரமணியபுரம் செல்லும் சாலையில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த குயவன் குட்டை ஒன்று உள்ளது. இந்த குட்டையில் கவுண்டச்சி புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தேங்கும் குப்பை மற்றும் மாமிச கழிவுகள், இறந்த நாய்கள், கோழிகள் மற்றும் ஃபேக்டரி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் ஆகியவற்றை கொட்டி வந்தனர். இதனால் அப்பகுதியில் குடியிருந்து வரும் குடியிருப்பு வாசிகளுக்கு அடிக்கடி தோல் அலர்ஜி மற்றும் மர்ம காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்று பரவி வந்தது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் குப்பை கொட்டிய இடத்தில் குப்பையின் மேல் ஏறிக்கொண்டு கவுண்டச்சி புதூர் ஊராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பொதுமக்கள் ஜேசிபி எந்திரத்தை முற்றுகையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் கவுண்டச்சி புதூர் ஊராட்சி முழுவதும் ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு அரசு மருத்துவமனையில் மருத்துவ சான்று வழங்காமல் மருத்துவர்கள் அலைக்கழிப்பதாக கூறி மாற்றுத்திறனாளிகள் மருத்துவமனை வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு அரசு மருத்துவமனையில் சான்றுகள் பெற வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு மருத்துவர் சான்று வழங்காமல் அலைக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் பணியில் கண் மருத்துவர் இல்லாததால் பார்வை மாற்றுத்திறனாளிகள் திரும்பி சென்றனர். முகாமிற்கு வரவேண்டிய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரிகளும் வராததால் ஏமாற்றமடைந்த மாற்றுத்திறனாளிகள் அரசு மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் 71வது பொதுக்குழு கூட்டம் கரூர் ஹோட்டலில் உரிமையாளர் அளவில் தலைவர் என் கருப்பசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கரூர் மாநகராட்சி சுகாதார நல அலுவலர் மருத்துவர் லட்சுவர்ணா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இக்கூட்டத்தில் கரூர் மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் செயலாளர் டெல்லி ஸ்வீட்ஸ் எல் செந்தில்குமார், பொருளாளர் சுமதி ஸ்வீட்ஸ் சிவ சுப்பிரமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தனக்கு வாக்களிக்காததால் 4 மாத காலமாக குடிநீர் விநியோகிக்காத ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரம் ஒன்றியம் பாலானந்தல் மதுரா பாரதிபுரம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் பாலானந்தல் ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கவேல் பாரதிபுரம் பகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு மட்டும் குடிநீர் வழங்காமலும் தெருவிளக்கு எரிய விடாமலும் 4 மாத காலமாக அலைக்கழித்து வருவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரம் அடைந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களும் கிராம பொதுமக்களும் காலி குடங்களுடன் திருவண்ணாமலை அவலூர்பேட்டை சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விரைந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு கிராம மக்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுங்கச்சாவடியில் காவல் துணை கண்காணிப்பாளர் தேன்மொழி வேலன் தலைமையிலான காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்குரிய 3 பேரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்களிடம் இருந்து போதைப் பொருளான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட சஞ்சய், கிருஷ்ணன் மற்றும் சூர்யா ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈராக் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 10 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். ஈராக்கின் வடக்கில் எர்பில் பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 10 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தீ அணைக்கும் பணியில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த திடீர் தீ விபத்து குறித்து காரணங்கள் எதுவும் வெளிவராததால் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
T20 உலக கோப்பை தொடரில் இருந்து இலங்கை அணி வெளியேறியுள்ளது. அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் T20 உலக கோப்பை தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் குரூப் டி பிரிவில் இடம்பெற்றுள்ள இலங்கை அணி இதுவரை விளையாடிய 3 போட்டிகளில் ஒரு வெற்றி கூட பெறாமல் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. வரும் 17ஆம் தேதி இலங்கை தனது கடைசி லீக் போட்டியில் நெதர்லாந்து அணியை எதிர்கொள்ள உள்ளது. இந்நிலையில் குரூப் டி பிரிவில் கடைசி இடத்தில் இருந்ததால் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறாமல் இலங்கை அணி அதிகாரப்பூர்வமாக வெளியேறியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். கல்லூரி மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் 1000 ரூபாய் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கொச்சி கொண்டு வரப்பட்ட குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. டாக்டர் சுப்பையா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட அனைவரையும் விடுதலை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. விருதுநகர் மக்களவை தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வாய்ப்பு இல்லை. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தகவல். அதிமுகவை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே முக்கியம். ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.